நீங்க எல்லாருமே வந்து ஒரு சி ப்ரோக்ராமோ இல்லை C++ ப்ரோக்ராமோ கண்டிப்பாக இல்லை ஜாவா ப்ரோக்ராம் எனி ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ கம்பைலர்னோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி லிஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் பர்ஃபார்ம் பை கம்பைலர். ஸோ கம்பைலரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கிற ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணணும்னா இட் ஷுட் கன்வெர்ட் இன்டு மெஷின் லாங்குவேஜ் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா மெஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின் லாங்குவேஜ் இல்லைங்களா. ஸோ அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ஆகும் இல்லை ஒரு மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து கம்பைலரோட ஒர்க். ஸோ மெயின் ஒர்க் அதுதான். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கோடு வந்து கரெக்டாக இருக்கா, சின்டாக்ஸ் ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கா, இல்லை சிமாட்டிக்ஸ் எரர் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணுறதும் கம்பைலரோட ஒர்க். ஏன்னா வந்து ஸோ வென் கம்பைலர் ஜென்ரேட்டிங் அ கோட், மெஷின் கோட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா இட் ஷுட் பி கரெக்டான கோடாக இருக்கணும். ஸோ தப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் அதே மாதிரி கம்பைலர் வந்து இட் இஸ் டிரான்ஸ்லேஷன், ரைட்? இட்ஸ் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் உங்கள் ஹை லெவல் லாங்குவேஜ் கோட்லேருந்து மெஷின் லாங்குவேஜ் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ மெஷின் லாங்குவேஜ் கோடாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ எந்த விதமான ஆம்பிக்விட்டி இருக்கக்கூடாது. ஓகே, ஆம்பிக்விட்டி இன் தி சென்ஸ் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஜென்ரலி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை வந்து ட்ரைங் டு கன்வெர்ட் இன்டு தமிழில் கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஐ ரீட் நியூஸ் பேப்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரீடை வந்து நம்ம ரெண்டு வகையாக படிக்கலாம். ரீடுன்னு படிக்கலாம், ரெட்டுன்னு படிக்கலாம், ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் படிக்கலாம், பாஸ்ட் டென்ஸ்லையும் படிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இந்த குழப்பத்தை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா கான்டெக்ஸ்ட்டை வந்து அசோசியேட் பண்ணுவோம் அதோட. ஸோ அது என்ன கான்டெக்ட்ல இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி அது ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து we associate something. So because we humans are more intelligent, அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னா we associate the context. இந்த கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி அதை ப்ரெசன்ட் டென்ஸ்ல படிக்கணுமா இல்லை பாஸ்ட் டென்ஸ்ல படிக்கணுமா அப்படின்னு படிப்போம். ஸோ இது எப்படி படிப்பீங்க? Can you pronounce this? Minute. Okay, minute. Minute can I spelling? Same sir, minute. So minute, minute ரெண்டுத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே minute. ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங். பட் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அது மினிட் படிக்கிறதா இல்லை மைன்யூட் படிக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேர் இஸ் அன் ஆம்பிக்விட்டி. ஸோ இந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம்பிக்விட்டி. ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குமே அந்த குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை நம்ம எப்படி நம்ம வந்து இந்த ஆம்பிக்விட்டியை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா பை யூசிங் கான்டெக்ஸ்ட் அசோசியேட் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி when come to கம்பைலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோட் நம்ம கொடுக்குறோம், மெஷின் லாங்குவேஜ் சரி ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் கோட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இட் should be unambiguous. ஓகே, அதே மாதிரி வந்து கம்பைலர் என்ன பண்ணணும்னா இட் should be like one-on-one. லைக் நம்ம ஒரு கோட் எடுத்தோம்னா இட் should be ஈஸியாக வந்து மெஷின் லாங்குவேஜ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கம்பைலரோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ வி ஃபெட் சோர்ஸ் கோட் வந்து நம்ம இன்புட்டாக கொடுப்போம். அந்த சோர்ஸ் கோடை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட் கன்வெர்டட் இன்டு அ டார்கெட் கோட். இந்த டார்கெட் கோட் இஸ் நத்திங் பட் மெஷின் லாங்குவேஜ் ஆர் மெஷின் கோட். ஓகே, ஸோ ஏன் மெஷின் கோடுக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் மெஷின் கோட். ஸோ ஒரு இது இட் குட் பி அசம்பிளியாக இருக்கலாம், இல்லைனா வந்து பைனரி எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம ரெண்டு ஃபேஸாக பிரிக்கலாம். ஸோ phase 1 and phase 2. ஸோ phase 1 is called as analysis phase and phase 2 is called as synthesis phase. ஸோ phase 1 இந்த அனாலிசிஸ் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு அனலைசர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கால்ட் அஸ் லெக்சிக்கல் அனலைசர், செகண்ட் இஸ் சின்டாக்ஸ் அனலைசர், அதுக்கப்புறம் வந்து தேர்ட் வந்து சிமாண்டிக் அனலைசர். ஓகே, அதே மாதிரி சிந்தசிஸ் மூணு இருக்கும். அதில் ஐஆர் ஜென்ரேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் கோட் ஆப்டிமைசேஷன் ஒரு கோட் ஆப்டிமைசர், அதுக்கப்புறம் டார்கெட் கோட் ஜென்ரேட். இந்த மூணு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர் வில் பி அன் இன்புட் அண்ட் தேர் வில் பி அன் அவுட்புட். ஸோ இப்போ லெக்சிக்கல் அனலைசரோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் கோட். நீங்கள் சோர்ஸ் கோட் நம்ம இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா திஸ் வில் கிவ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் டோக்கன்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சீட்ல ஒரு கோட் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் int a, b. ஓகே, தென் c equal to a, b, c ன்னு வச்சுக்கோங்க. தென் c equal to a plus b. ஸோ இதான் வந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் கோடு. ஸோ இந்த கோடை நான் வந்து லெக்சிக்கல்
லெக்சிக்கல் அனலைசருக்கு நான் வந்து இன்புட்டா கொடுத்தேன் அப்படின்னா it will give you tokens அப்படின்னா இப்போ int வந்து ஒரு டோக்கன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும், எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டோக்கன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ int is a token, a is a token, comma is a token, b is again a token, comma, so அது ஒரு token, c is a token, semicolon is a token, okay, so equal to is again a token, so plus is a token, then so இது மாதிரி ஒவ்வொரு டோக்கன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற ஒர்க் தான் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணும். ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஜஸ்ட் வந்து டோக்கனைசேஷன், தட்ஸ் இட். ஓகே, ஸோ டோக்கனைசேஷன் பண்ணுறது தான் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸோட ஒர்க். ஸோ டோக்கன்ஸ் நம்ம ஸ்டீம் ஆஃப் டோக்கன், ஸ்டீம் அப்படின்னா இட் இஸ் லைக் ஸ்டிங் ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஒன்று கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த அரே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோக்கன்ஸை வந்து பிரித்து வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த டோக்கன்ஸை வந்து இன்புட்டாக வந்து நம்ம எங்கே கொடுப்போம்னா சின்டாக்ஸ் அனலைசருக்கு வந்து கொடுப்போம். இந்த சின்டாக்ஸ் அனலைசர் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் ட்ரைஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் சம்திங் கால்ட் அஸ் AST. ஸோ ASTனா அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இந்த சின்டாக்ஸ் ட்ரீ எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து தெர் இஸ் அ ரூல். ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ சின்டாக்ஸ் ஃபார்மெட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபார் லூப் எழுதணும் அப்படின்னா ஸோ ஃபார் I equal to 0, I less than or equal to 10, I plus plus. ஸோ இதுதான் ஃபார்மெட், கரெக்டுங்களா? ஸோ இதுதான் சின்டாக்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒரு இனிஷியலைசர் இருக்கணும், ஒரு கண்டிஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ திஸ் ஷுட் பி இன்க்ளூடட் வித்தின் அ ப்ராக்கெட். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டும், ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டை வந்து செமிகோலன் வச்சு நம்ம வந்து பிரிச்சிருக்கணும், செப்பரேட் பண்ணிருக்கணும். ஸோ தட் இஸ் அ சின்டாக்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஃபார் ஈச் திஸ் இஸ் அ ரூல் ஆக்சுவலி, திஸ் இஸ் அ ரூல் ஆர் திஸ் கால்ட் அஸ் அ சின்டாக்ஸ். அந்த சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் ட்ரைங் டு கன்ஸ்ட்ரக்ட் சம்திங் கால்ட் அஸ் சின்டாக்ஸ் ட்ரீ, அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ. இந்த சின்டாக்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் வந்து இந்த செக் பண்ணும் வெதர் இட் இஸ் கன்ஃபர்மிங் டு அ சின்டாக்ஸ் ஆர் நாட் அப்படின்னு. ஸோ நம்ம கம்பைலேஷன் எரர்லாம் வருது இல்லைங்களா? அந்த கம்பைலேஷன் வரலாம் வந்து இந்த சின்டாக்ஸ் அனலைசர் இதுதான் வந்து கொடுக்கும். சப்போஸ் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஒரு செமிகோலன் மிஸ் பண்ணிட்டாவோ, இல்லைன்னா வந்து இந்த கமா மிஸ் பண்ணிட்டாவோ, சம்திங் ஏதோ சின்டாக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுறது வந்து இந்த சின்டாக்ஸ் அனலைசர். ஸோ ஒன்ஸ் இந்த சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு, ப்ராப்பராக இருக்கு அப்படின்னா we have to அந்த சின்டாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அதே சேம் செட் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து we will be passing into semantic analyzer. ஸோ இந்த செமாண்டிக் அனலைசர்ல வந்து there is an important step called as parsing. இங்கே தான் வந்து parsing நடக்கும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா we will do something called as we construct something called as parse tree. ஸோ இந்த பார்ஸ் ட்ரீயோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தான் வந்து ஒரு லாஜிக் ஆக்சுவலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே தான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துப்போம். சே a equal to 5 star 4 plus 8/2 plus 1. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எந்த பார்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? 5/4 சார். 5/4 கரெக்டா? ஆர் 8/2? எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு பிராக்கெட், கரெக்ட்ங்களா? நீங்கள் பாட்மாஸ் ரூல் படிச்சிருப்பீங்க. ஸோ சிம்பிள் பாட்மாஸ் வச்சுக்கோ. பிராக்கெட், அதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ஷியேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன் ஃபர்ஸ்ட், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், தென் மல்டிப்ளிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட், 2 பிராக்கெட் இருக்கு. ஸோ இந்த 2 பிராக்கெட்ல ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டெரிக் இருக்கு, which is மல்டிப்ளிகேஷன். செகண்ட் வந்து ஸ்லாஷ் இருக்கு, which is டிவிஷன். ஸோ இப்போ ரெண்டுத்துல ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் வந்து 5 × 4 20, அதுக்கப்புறம் அடிஷன். ஸோ இதில் அடிஷனாக எந்த அடிஷனாலும் ஓகே, பட் தெர் இஸ் அசோசியேட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ பிரசிடென்ஸ், ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் வரும். அதே மாதிரி வந்து லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா அப்படிங்கிறதும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சியில் வந்து இது படிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆப்ரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அதே மாதிரி வந்து அசோசியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டா இல்லை ரைட் டு லெஃப்டா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ 20 + 4 is 24. ஸோ 24 + 1 is 25 சொல்லி டிசைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இது நடக்குது இல்லை, இது வந்து எதை பேஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா திஸ் இஸ் டன் பேஸ்ட் ஆன் பார்ஸ் ட்ரீ ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு நான் ஒரு பார்ஸ் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். நான் இந்த பார்ஸ் ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்ற நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பார்ஸ் ட்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி அன்ஆம்பிகுவஸ்.
எந்த குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக ஒரே ஒரு பார்ஸ் ட்ரீ மட்டும்தான் நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ரிசல்ட் கரெக்டாக வரும். சப்போஸ் இப்போ ஜெனரேட் மோர் தென் ஒன் பார்ஸ் ட்ரீ, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஒரே எக்ஸ்பிரஷனுக்கு 2 பார்ஸ் ட்ரீ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரே ரிசல்ட் வந்தால் பிரச்சனை இல்லை, பட் 2 ரிசல்ட் வந்து சொன்னால் எந்த ரிசல்ட் வந்து கரெக்ட்னு தெரியாது. ஸோ அதனால வந்து ஸோ சிமாண்டிக் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா when we constructing a parse tree that should not be any ambiguity. ஸோ அந்த ambiguity வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஆக்சுவலி. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் how to find out ambiguity அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த 3 அனலைசர் ஸோ which comes under the analysis phase. ஸோ என்னோட மெயின் ஒர்க்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயின் உங்கள் கோடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஸோ சின்டாக்ஸ் எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது அசோசியேட்டிவ் ரூல்ஸ் இல்லை ப்ரெசிடென்சி ரூல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு மெஷின் கோட். அதான் நம்ம டார்கெட். ஸோ டார்கெட் போகிறதுக்கு முன்னாடி ட்ரைஸ் டு கன்வெர்ட் இன்டு சம் ஒரு இன்டர்மீடியட் கோட் வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்மீடியட் கோடை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டார்கெட் கோட் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டார்கெட் கோட் ஜெனரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் ட்ரைஸ் டு ஆப்டிமைஸ். ஓகே, நீங்கள் நிறைய மேபி நீங்கள் C++ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பைலரே சில ஆப்டிமைசேஷன்லாம் வந்து பண்ணும். ஸோ எதுக்காக இந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ட்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்காக, ஸோ டைம் சேவிங்காக பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஒரு கோட் ஆப்டிமைசேஷன் சொல்லணும்னா okay, say for example integer I equal to 0. So if I okay, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க, ஒரு 10 லைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், சப்போஸ் வந்து ஓகே, ஸோ இந்த கோட்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன் ஐ பேஸ்ட் ஆன் ஐ, ஸோ ஐனோட கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கோ அண்ட் எக்ஸிக்யூட் இட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐ வந்து 0 கரெக்ட்ங்களா, ஐ இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து whether I need to go and check it or not, இங்க ஒரு செக்கிங் இருக்கு இல்லைங்களா, இந்த செக் there is a check here. ஓகே, எனக்கு தெரியும் இந்த இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் ஃபால்ஸ் அப்படின்னு தெரியும், ஏன்னா ஐயோட வேல்யூ வந்து இட் இஸ் ஆல்ரெடி செட் டு 0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ எங்கேயுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ டு ஐ நீட் டு செக் திஸ் கண்டிஷன்? செக் பண்ணலாம், செக் பண்ணால் எனக்கு ஆப்வியஸ் ரிசல்ட் தெரியும், இட் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு. ஸோ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுறதே ஸ்கிப் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அன் ஆப்டிமைசேஷன். ஸோ ஏன்னா எனக்கு ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நான் எதுக்காக போய் வந்து அது ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணணும்? ஐ டோன்ட் ரியலி நீட் டு செக். ஓகே, ஸோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஐ இஸ் கிரேட்டர் than 0ன்னு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ சம் கண்டிஷன் இருக்கு, இந்த கண்டிஷன் இஸ் ஆல்ரெடி met and checked, so we don't really need to go and do something. Okay, and அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆப்டிமைசேஷன் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் a equal to 5. So consider like consider integer b c. Okay, அதுக்கப்புறம் there is a code actually. So இந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னா only நான் b and c மட்டும் தான் யூஸ் பண்றேன், a யூஸ் பண்ணவே இல்லை. a is actually unused variable. ஓகேங்களா, ஸோ இதான் என்னோட கோட். இந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்கு. 3 வேரியபிள்ல ஐ எம் யூசிங் only 2 வேரியபிள்ஸ் b and c. a வை நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன், அசைன் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன், பட் அந்த a வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை, கோட் த்ரூஅவுட் தி கோட் எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இட் வில் நாட் கிரியேட் அ மெமரி ஃபார் திஸ் அட் ஆல். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செக் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 millisecond ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் டைம் டு சேவ் தட் 1 millisecond. ஸோ டைம் இங்க வந்து டைமை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் ட்ரைங் டு சேவ் சம் டைம். ஓகே, ஸோ அன்வான்டட் செக் பண்ணி
நம்ம அந்த 1 millisecond வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இட் இஸ் ட்ரைங் டு சேவ் சம் டைம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா a is an unused variable, வேற எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஓகே, தேவையே இல்லாத வேரியபிளுக்கு நம்ம ஒரு மெமரி நான் ஒன்று கிரியேட் பண்ணுமா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 byte நான் வந்து யூஸ் பண்ணுமா? தேவையே இல்லை. ஏன்னா அந்த யூஸே பண்ணாத ஒரு வேரியபிளுக்கு எதுக்காக why should I have to spend some 4 bytes of memory அப்படின்னு சொல்லி இதுக்கு மெமரியே வந்து அலோகேட்டே பண்ணாது. ஓகே, ஸோ இங்கே வந்து இட் இஸ் ட்ரைங் டு சேவ் சம் மெமரி ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து டைமை சேவ் பண்ணுறதுக்காகவோ இல்லை பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ மெமரியை சேவ் பண்ணுறதுக்காகவோ கம்பைலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நம்மளே நமக்கு தேவையில்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஏன் ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இதுதான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கன்வெர்டட் இன்டு மெஷின் லாங்குவேஜ். கரெக்ட். ஸோ மெஷின் லாங்குவேஜ் தான் வந்து மாறப்போகுது. ஸோ மெஷின் லாங்குவேஜ்ல தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா மெஷின் தேவையில்லாத வேலையை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இட் இஸ் ட்ரைங் டு ஆப்டிமைஸ் தட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஃபோர் யுவர் டார்கெட் கோட் ஜென்ரேஷன் ஸோ நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆப்டிமைசேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ திஸ் வில் ப்ரொடியூஸ் அன் ஆப்டிமைஸ்ட் கோட் அண்ட் அந்த ஆப்டிமைஸ்ட் கோடை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் கன்வெர்ட் இட் டு டார்கெட். So this is what a compiler does actually. So இதான் வந்து மெயினா வந்து கம்பைலரோட work actually. Right? So இன்னைக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். So regarding the parse tree and ambiguity based பண்ணி. So any questions so far? No doubt, sir. Okay. You proceed. Okay, fine. So இப்போ நம்ம அந்த கோட் ஆப்டிமைசேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஒன் வே ஆஃப் கோட் ஆப்டிமைசேஷன் இஸ் லைக் நம்ம சொன்ன மாதிரி மெமரியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் எடுத்துப்போம், அடிஷன் எடுத்துப்போம், மல்டிப்ளிகேஷன் எடுத்துப்போம். ஓகே, ஸோ விச் ஒன் இஸ் ஃபாஸ்டர்? ஸோ யூ ஹேவ் அடிஷன், யூ ஹேவ் மல்டிப்ளிகேஷன். addition இருக்கு, multiplication இருக்கு. So which one is fast அப்படினா addition is faster actually. Yeah, addition is faster actually compared to yeah. So நமக்கு multiplication சொல்லி தனியா சர்க்யூட் வந்து கிடையாது. So நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, you have only adder circuit and subtractor circuit. So multiplication ஒன்னு கிடையாது. Multiplication can be achieved by using a repeated addition. So இப்போ for example நான் வந்து ஒரு 4x2 போடுறேன்னு வெச்சுக்கோங்க, 2x4 போடுறேன்னு வெச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த 4 வந்து 2 times நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா sorry 2 has to be added 4 times. So 2 2 2 2. So add பண்ணேன் அப்படின்னா I get 4 4 plus 4 8. So repeated addition actually. So multiplication is performed by using a repeated addition. So similarly subtraction, அதே மாதிரி divider க்கு எந்த சர்க்யூட்டும் கிடையாது. So divider வந்து பாத்தீங்கன்னா you have only subtractor. So half subtractor, full subtractor எல்லாம் படிச்சிருக்கீங்க. So division is also repeated subtraction actually. So நீங்க வந்து இப்போ இதை கம்பேர் பண்ணீங்கன்னா எது வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா additional subtraction are more faster compared to, ஏன்னா இது வந்து ரெப்படேஷன் இருக்கு இல்லைங்களா, லூப். ஸோ லூப்புக்குள்ள போகும். ஸோ அதனால வந்து additional subtraction are more faster operation. So அது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா when it comes to bit, okay, so bit manipulation. So அந்த bit manipulation இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் faster. ஏன் அப்படின்னா so we do it in the register. ஒரு ரெஜிஸ்டர்ல வந்து bit எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it will be stored in a register. Right? So உங்க ரெஜிஸ்டர்ல உங்களுடைய ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. So for example it is 8 bit னு வெச்சுப்போம். So 0 to 7. So இதுல ஏதாவது நீங்க மேனிபுலேஷன் பண்றீங்க, bit manipulation. So bit manipulation operations வந்து நீங்க படிச்சிருக்கலாம். So like shifting, left shifting, right shifting, okay, இல்லைனா வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த மாதிரி வந்து bitwise operations, single and bitwise and bitwise or அந்த மாதிரி வந்து பிட் லெவல்ல நீங்க ஏதாவது ஆபரேஷன் பண்றீங்க அப்படின்னா it is more faster when comparing to this arithmetic operation. பிளஸ் அண்ட் மைனஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோர் ஃபாஸ்டர் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இன் கம்பைலர் ஆப்டிமைசேஷன் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரென்த் reduction uses mathematical identities to replace slow math operations
with fast math operations. So which of the following replacement is an illustration of operator strength reduction? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஆப்ரேஷன் வந்து இன்னொரு ஆப்ரேஷனால் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ we need to find out which one is the action. நான் அதை ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு அங்கே எனக்கு வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் இன் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ வி ஹேவ் 2 ஆப்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ரீப்ளேசிங் ப்ளஸ் வித் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ ப்ளஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நான் ப்ளஸ்ஸை வந்து மல்டிப்ளிகேஷனாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இஸ் திஸ் அன் ஆப்டிமைசேஷன் கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா ப்ளஸ்ஸஸ் இதை கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் லெஸ் டைம் கம்பேர்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஸோ இதே ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஓகே. மல்டிப்ளிகேஷன் நான் ப்ளஸ்ஸாக மாற்றினேன் அப்படின்னா இட் இஸ் ஓகே. ஓகே, பட் வேர் இஸ் திஸ் இஸ் நாட். ஸோ அதனால திஸ் இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் கமிங் டு சி. C level பார்த்தீங்கன்னா there is a multiplication operation. The multiplication operation we are replacing with a constant actually. Okay, so இதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கான்ஸ்டன்ட் ஜஸ்ட் ஒரு மெமரியில் போய் நான் 0 எழுத போகிறேன். ஸோ P into P multiplication is a costly operation. ஸோ அந்த காஸ்ட்லி ஆப்ரேஷனை வந்து ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ரீப்ளேஸ் இட் வித் 0. ஸோ வை டோன்ட் பி இது ஓகே தானே அப்படின்னு பார்க்கலாம். பட் திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷனோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண எதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லைங்களா, I equal to 0 போட்டேன். ஸோ இஃப் A is greater than 0 செக் பண்ணுறேன். ஸோ அங்கே ஆப்டிமைசேஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணலாமே தவிர யூ ஷுட் நாட் மாடிஃபை சம்திங். ஓகே, ஸோ இப்போ P multiplied by 0 it can be replaced with something. ஓகே, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆக்ஷன் மேனிபுலேஷன். ஸோ இந்த மாதிரி மேனிபுலேஷன் வந்து 0 ஃபிக்ஸ் இல்லைங்களா, இட் இஸ் லைக் ஹார்ட் கோடிங். 0 நம்ம ஹார்ட் கோட் பண்றோம். ஸோ விச் இஸ் ராங், விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆப்டிமைசேஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாது, இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னா அதை இக்னோர் பண்ணலாமே தவிர அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாடிஃபை பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் மாடிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ யார் கோட் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன கோடை கொடுத்தாங்களோ அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அவங்க கொடுத்ததை மாடிஃபை பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஏன்னா அப்படி சப்போஸ் நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா that is wrong actually. Compiler should not do that. So this is like equivalent to modifying, manipulating. So the manipulation is not allowed in optimization. So this is also wrong. Okay, so coming to D. So here you have 2 operations. One is shifting operation, which is bitwise operation, and here is like a second one. So you have a multiplication. Okay, multiplication is again a costly operation when compared to shifting. Okay, again this is also wrong. ஸோ இது இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம ஷிஃப்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, பட் திஸ் வே இஸ் ராங் ஆக்சுவலி. ஸோ பி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் மல்டிப்ளிகேஷன் விச் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஷிஃப்டிங் ஆப்ரேஷன். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்டிங் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி தானே சார்? ஆமா, ஷிஃப்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிட் லெவல்ல பண்றதுனால சோ ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி. கரெக்ட், थैंक यू சார். ஸோ இவே நீங்க கேட்கலாம் P into 32 வந்து நம்ம ஷிஃப்டிங், ஐ திங்க் உங்களுக்கு ஷிஃப்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஷிஃப்டிங் இஸ் ஆக்சுவலி, so for example P into 32. Okay, so P into 32 for example P equal to 2 வச்சுப்போம். So 2 into 32, so 2 into 32 is 64 எடுக்கலாம். So இந்த 64 வந்து நம்ம ஷிஃப்டிங் யூஸ் பண்ணி we can நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்கன்னா suppose 2 left shift by 5. Okay, zero, 1, 2, 3, 4, 5, 6, and 7. Total 8 bits. So 5, sorry 2. So 2 வந்து 2 ஓட binary form 1 0 and preceding bits எல்லாம் 0 பண்ணிப்போம். Okay,
Now in the 1 வந்து we have to do a left shift action. Left na இந்த side. Okay. So 1, 2, 3, 4, and 5. Right? So 0, 1, 0, 0, 0, 0, 0, 0. So shift பண்ண இடத்துல நம்ம 0 போடணும். So this is in 6 actually, 2 power 6. So 2 power 6 is 64. 1 into 2 power 6 is 64. So this comes 64. So now ஒரு multiplication operation வந்து we can just ஒரு shifting operation யூஸ் பண்ணி ஈஸியா வந்து perform பண்ணிக்கலாம் within a very less amount of time. Okay, any questions? Sir, one more repeat பண்ண முடியுமா sir? என்ன இல்ல இங்க பாத்தீங்கன்னா we are trying to do a multiplication. ஓகேங்களா, for example 2 cross 32 multiplication இல்லாம நம்ம இங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். எப்படின்னா so it is just a shifting operation. So in the 32 okay, the 2 cross 32 இருக்கு இல்லையா, so இதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 cross 2 power 5. okay, so instead of doing multiplication, so 2 வந்து இங்க என்ன பவர் இருக்கோ அந்த பவர்ல நான் வந்து ஷிஃப்ட் பண்றேன். So shift பண்ணீங்க அப்படின்னா you will get the multiplied answer. So left shift is nothing but it is equivalent of multiplication actually. Sir, excuse me. சொல்லுங்க. So what about LSB bit in the second one, sir? அதாவது அந்த பிட்ல வந்து 0th bit LSB bit நீங்க ஸ்கிப் பண்ணிடுறீங்களே, ஒன்ன தான் நீங்க வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றீங்க. அந்த LSB bit என்னாச்சுங்க சார்? ஏன் அதை நம்ம இந்த பிட் கன்சிடர் அப்படியே தான் இருக்கும். இந்த பிட் அப்படியே தான் இருக்கும். ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்க இந்த 1 தான் இங்க ஷிஃப்ட் ஆகுது இல்லைங்களா, சோ இதுதான் நம்ம 0 பண்ணுவோம். இல்ல சார், டிடன்ட் கெட் இட் பிகாஸ் இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணாலே நம்ம வந்து எல்எஸ்பில இருந்து தான் பண்ணுவோம். லெஃப்ட் சைட்ல வந்து மூவ் பண்ணும்போது எல்எஸ்பில இருந்து தான் மூவ் பண்ணுவோம். இது நீங்க 1th பிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதனால கேக்குறேன். 0th பிட்ல தானே நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படி இருக்கும்போது. சாரி, ஓகே 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 0 ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. கரெக்ட் நீங்க கரெக்ட். ஓகே கரெக்ட். ரைட். சோ இங்க 2 power 5 கரெக்ட். யா, இங்க 5 which means 2 power 6 so which is 64 கரெக்ட். சாரி, நான் இங்க 0 ல போட்டது கரெக்ட். ஓகே ஓகே. Okay, fine. So move on to question number 2. So இது வந்து passing related. So இந்த question understand பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி we need to understand what is leftmost derivation, rightmost derivation. Okay, so say for example நம்ம ஒரு grammar எடுத்துப்போம். So like grammar is like say for example the grammar like this. For example x tends to x plus x, then or it could be x multiplied by x,
or it could be x, or it could be a. Okay, a is called terminal. So like இது வந்து a வந்து நம்ம ஒரு id மாதிரி வச்சுக்கலாம். idனா it could be number அந்த மாதிரி தான், least terminal மாதிரி. So say for example இதான் வந்து என்னோட ப்ரொடக்ஷன் ரூல். ஓகே, இந்த ரூல் அதாவது x அப்படிங்கிற x could be like x plus x. எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா x plus x எழுதலாம். So it could be an addition operation, or it could be x star x asterisk x, which is a multiplication, or it could be x itself. Okay, or it could be a terminal symbol, which is a. Okay, say for an example நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். say the expression is a plus a multiplied by a. Okay, so இப்போ இதுக்கு நம்ம வந்து we are going to find out the left derivation, leftmost derivation. So leftmost derivation என்னன்னு பார்த்தீங்கன்னா first வந்து x. So x tends to x plus x. Fine. So இப்போ நம்ம இந்த arrow இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பக்கம் இது இருக்கு இல்லைங்களா, இப்போ இதை ஃபர்தர் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது we have two options. ஒன்று இந்த எக்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்னொன்று இந்த எக்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ we have to start from left actually. ஸோ இப்போ இந்த எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த எக்ஸை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ this is since this is a ப்ளஸ் இல்லைங்களா, ஸோ இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ இதில் எந்த ரூலை யூஸ் பண்ணலாம்னா இந்த ரூல் தான் I have to use. I mean இந்த ரூல் தான் இருக்கு, இந்த ரூல் தான் ஆக்சுவலாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த ரூல் படி இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ எக்ஸ் கேன் பி எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஸோ இப்போ நான் இதை எக்ஸ் பிளஸ் எக்ஸ் நான் இங்கே போட்டேன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி இன்னொரு பிளஸ் இருக்கு, ஸோ ரெண்டு பிளஸ் வந்துடும். ஸோ விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் மை எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலி. அப்போ இது ராங் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நான் இதை போடுறேன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ரூல் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் போடுறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் பிளஸ்ன்னு வரும். பட் என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் அதுக்கப்புறம் தான் ஃபாலோட் பை ஸ்டார். ஓகே, ஸோ அந்த இது மாறிடும், இதுதான் அந்த ப்ரெசிடென்ஸ் மாறிடும் ஆக்சுவலாக. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங் ஆக்சுவலி. ஓகே, ஸோ எக்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் எக்ஸ் ஆக்சுவலி. ஓகே, தட் கேன் பி பாசிபிள். ஓகே, ஸோ லைக் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ரீப்ளேசிங் வித் ஒன் மோர் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஸோ எகெயின் நான் என்ன பண்ணலாம்னா திருப்பி எக்ஸ்ன்னு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் ஸ்டில் ரிப்பீட் பண்ணலாம். ஆர் I can put a terminal symbol and stop. So instead of in the x பதிலா I can put a plus x. Okay, so a is terminal. So இதை further நம்ம expand பண்ண முடியாது. So that is done. So plus is an operator. So அதனால வந்து அதையும் expand பண்ண முடியாது. That is also done. So now இப்போ நமக்கு இன்னொன்று இருக்கிறது வந்து இந்த x. So இந்த x வந்து நான் எப்படி இது பண்ண போறேன் அப்படின்னா, since we have star over here, so I'm going to use this rule. So a plus x star x. Okay, so again இந்த x வந்து நம்ம வந்து இந்த x வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக so a plus இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். so a plus a then again star x and a plus a star again. Okay, so this is called as leftmost derivation. So நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா left to right அப்படி தான் போகணும். so that is called as leftmost derivation. so இத நீங்க வந்து இது வந்து நம்ம we can draw it as a tree also, like நம்ம tree மாதிரி கூட வரையலாம். so for example first x, so this x is like this x என்ன பண்றேன்னா x plus x இல்லைங்களா, ஆமா plus x. so left, so இந்த left subtree தான் வந்து நீங்க first expand பண்ணனும். so இங்க நம்ம எப்படி expand பண்ணிருக்கோம் a, so இது வந்து a. அதுக்கப்புறம் plus cannot be expanded further. so அதனால இது முடிஞ்சிருச்சு, இந்த subtree முடிஞ்சிருச்சு. so இங்க வரும், இங்க வந்து பாத்தீங்கன்னா you have plus is again a terminal, so that is also done. அதை expand பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்க வருவோம். so இத வந்து நம்ம expand பண்ணுவோம் further. star x, yeah, star அதுக்கப்புறம் x x. so இப்போ இந்த x க்கு வந்து a, this is already done. so இத வந்து a.
ஸோ உங்களுக்கு இவாலுவேஷன் ஆகும்போது எக்ஸ்பிரஷன் இவாலுவேஷன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இவாலுவேட் ஆகும். ஸோ ஏ ப்ளஸ் ஏ ஸ்டார் ஏ. ஓகே, ஸோ இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் இதுக்காக. ஸோ நீங்கள் கேட்கலாம் ஸ்டார் தானே ஃபர்ஸ்ட் இவாலுவேட் ஆகும், ப்ளஸ் அதுக்கப்புறம் தானே ஆகும் இப்போ பிரசிடென்சி இப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ரூல் அசோசியேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா when it comes to a language, நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி மாதிரி ஒரு லாங்குவேஜோ சி ப்ளஸ் அதுக்கு வந்தால் தான் அது அப்ளிகபிள். இது வந்து இன் ஜென்ரல். ஸோ உங்களோட எவாலுவேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் இப்படி தான் வரும், ஏ ப்ளஸ் ஏ தென் ஸ்டார். ஓகே, நம்ம அந்த ஜென்ரல் இது எப்போ வரும் அப்படின்னா எகெயின் நம்ம ஒன் மோர் ரூல் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் when it associated to some kind of a programming language அந்த ரூல் வந்து associated and precedence. ஓகே, ஸோ the same thing when it comes to for example rightmost. ஓகே, rightmost derivation பார்த்தீங்கன்னா rightmost derivation. இப்போ சேம் ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோம். ஓகே, ஸோ ஏ ப்ளஸ் அதே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் எக்ஸ் ஸ்டார் எக்ஸ். ஓகே, இங்கே நம்ம ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் இப்போ சின்ஸ் ரைட் மோஸ்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து வி ஆர் டேக்கிங் திஸ் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ரைட்ல இருக்கிறது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் எக்ஸ் ஸ்டார் ஏ. ஓகே, ஸோ இது டெர்மினல் ஸோ முடிஞ்சிச்சு, இது ஆல்சோ டெர்மினல் சிம்பிள் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வருவோம். ஸோ இந்த எக்ஸஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏ. ஸோ அப்புறம் இதை ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஏ ஸ்டார் ஏ ப்ளஸ் எக்ஸ் தென் இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணோம். வில் ஹேவ் ஏ ஸ்டார் ஏ ப்ளஸ் ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரைட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு ட்ரீ வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஏ then this is already expanded. ஸோ இதை இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வருவோம். ஸோ இங்கே again this is expanded to plus x x then இது a இது. ஸோ ரெண்டுத்துக்கும் ட்ரீயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே எக்ஸ்பிரஷன் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா யூ கெட் டூ டிஃப்ரெண்ட் ட்ரீ ஆக்சுவலி. ஸோ ரைட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு ஒன்று, லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு வந்து இன்னொன்று அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ இந்த ட்ரீயை பேஸ் பண்ணி தான் இந்த டெரிவேஷன் ட்ரீயை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we decide the ambiguity whether நம்மளுடைய சிஎஃப்ஜி உங்களோட கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா whether it's ambiguous or not அப்படிங்கிற அந்த கிராமர் வந்து ambiguous-ஆ இல்லையா அப்படிங்கிறது வந்து we try to use this derivation tree to tell. ஓகே, ஸோ அதை நம்ம அடுத்த இதில் கொஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் கொஷனுக்கு வருவோம். ஸோ வாட் ஆர் செகண்ட் கொஷன் சேஸ், ஸோ ஃபார் திஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் which of the following can be arrived by leftmost derivation? So இங்க I means a நம்ம a நாங்க பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி I அப்படிங்கிறது வந்து it could be id or it could be a terminal, the least terminal இருக்கலாம். So இந்த மூணு இதுல வந்து which one is the possible for the leftmost derivation? Option A was sir. Option A கரெக்டா? ஓகே, இங்க என்ன பண்றீங்கன்னா E ஸ்டார் E. ஓகே, இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த E வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க I அப்படின்னு. ஓகேங்களா? சோ இது வந்து ரைட் மோஸ்ட், இங்க கேட்டிருக்கிறது லெஃப்ட் மோஸ்ட், அப்போ A வந்து இருக்காது. ஓகேங்களா? ஓகே, சோ அடுத்தது E tends to I star E. So which means இங்க லெஃப்ட்ல இது பண்ணிருக்காங்க. So this is one of the possible. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா so இந்த E தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. So this can also be possible. So option is both B and C.
Okay, so let's move on to next question. Yes. புரியல. சார் இது லெஃப்ட் மோஸ்ட் இது ரைட் மோஸ்ட் இல்லையா சார் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? இல்ல क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் which of the following can be arrived எதெல்லாம் வந்து லெஃப்ட் மோஸ்டா இருக்கலாம் அப்படின்னு. சோ நீங்க இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு e tends to e star e இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதை தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏல வந்து இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க, அதனால இது தப்பு. ஸோ பில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க, இ இஸ் கன்வெர்டட் டு இ ஐ. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா again இந்த e is converted to a, லெஃப்ட் மோஸ்ட், லெஃப்ட்ல இருக்கிறது தான் எடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து ரைட்ல இருக்கிறது எடுத்திருக்காங்க which is wrong actually, அது ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ அதனால இது ரெண்டும் கரெக்ட், இது தப்பு. ஓகே சார், தேங்க்யூ சார், கிளியர் ஆயிடுச்சு. புரியுது சார். மேபி அடுத்த இது ரிலேட்டடா அடுத்த क्वेश्चन இருக்கும், அதையும் பார்க்கலாம். மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் குறையும். ஓகே, so next moving on to the next question, question number 3. Which of the following statements is are true? So first, the grammar s tends to ss or a is ambiguous, where s is nothing but a start symbol. The first option. Second option is grammar or grammar கொடுத்திருக்காங்க is ambiguous, a special symbol epsilon represents the empty string and s represents start symbol. And the third grammar, okay, where s is the start symbol and the grammar கொடுத்திருக்காங்க generates a language consisting of the string y xx y y. So I think இது நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்க முன்னாடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம செக் பண்ணுவோம், முதல்ல இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த கிராமருக்கான ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் இருந்து போவோம். ஸோ எஸ் டென்ஸ் டு டி ஆர் யூ, டி ஆர் யூ. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் எப்படி இருக்குன்னா y x x y y. ஸோ லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து y y எடுப்போம். ஸோ y வர்ற சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் u, அதனால s is expanded to u. ஓகே, now u expand பண்ணோம். ஸோ u expand பண்ணீங்கன்னா you get yt. So y is done. Okay, அடுத்தது yt, t expand பண்ணீங்க அப்படின்னா so you can have x sy or xy or epsilon. so நம்ம வந்து x s y எடுப்போம். so y then followed by x, this is also done. Okay, then இந்த s expand பண்ணோம். so y x s, இந்த s expand பண்றதுக்கு it could be t இருக்கலாம் or u இருக்கலாம். so I'll put t, so t y. okay, so then in the t வந்து I'm expanding it with xy. okay, so you'll have y x t, t க்கு பதிலா xy போடுறோம், xy then it may become y. so y இங்க ஒரு x இருக்கு, so x இருக்கு, இங்க ஒரு y இருக்கு, இங்க ஒரு y இருக்கு, so last y, last y. fine, so which means இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஆக்சுவலி தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ இந்த கிராமருக்கான வேலிட் ஸ்ட்ரிங் வந்து ஓகேங்களா. ஸோ தென் we need to find out what is ambiguous. ஸோ வெதர் இந்த கிராமர் வந்து ஆம்பிகுவஸா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆம்பிகுவஸிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டெரிவேஷன் ட்ரீ போட்டோம் இல்லைங்களா. ஸோ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன், ஏதோ ஒரு டெரிவேஷன் வந்து போடுங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து when you try to generate more than one derivation tree வந்துச்சு அப்படின்னா then அது வந்து ambiguous நடக்கும். okay, say for example say ஒரு simple example எடுத்துப்போம். so like I have e plus e or id. okay, id ன்றது it could be number னு வெச்சுக்கோங்க. so for example id என்னன்னா id ன்றது 0 to 9 வெச்சுக்கோங்க. okay, so your expression. so இப்போ I have a expression like id plus id plus id.
இப்போ இதுக்கு வந்து I'm trying to draw the leftmost derivation tree வரையறேன். Okay, so leftmost derivation. So meaning we have to start with e tends to e plus e. So இதை தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ விச் மீன்ஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நான் இதை வந்து again வந்து expanding E plus E. e. Okay, then இன்னொரு plus e. So இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். So I can have it like id. Okay, plus e plus e. Then id is done, plus is done. So இங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. So it will be id like id plus id plus e. So next இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. So this will be again id plus id plus id. So இது வந்து one kind of derivation. அதே மாதிரி there is a other possible derivation also. எப்படின்னா e tends to e plus e. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம், லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் இல்லைங்களா. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது there are two possible options like e plus e id. ஸோ இப்போ நான் போன இதில் என்ன பண்ணேன், e plus e யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுவோம்னா e plus e யூஸ் பண்ணாமல் இதை வந்து id வச்சு ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ id plus e. ஓகே, now id is done, plus is done. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது I'm trying to use இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது I'm trying to use e plus e. Okay, id plus e plus e. Okay, now id plus, so இந்த e expand பண்ணும்போது I'm putting it as id plus e, then id plus id plus இதை expand பண்ணீங்கன்னா id. Okay, உங்களுக்கு வர்ற எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா வேலிட் எக்ஸ்பிரஷன் தான், பட் you are generating two different derivation trees. Okay, so இந்த மாதிரி நம்ம ரெண்டு derivation tree more than it should be only one derivation tree. ஒரு ஸ்ட்ரிங்க்கு ஒரு எக்ஸ்பிரஷன், இந்த ஸ்ட்ரிங் எக்ஸ்பிரஷன் ஆர் ஸ்ட்ரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா you should have only one derivation tree. More than one வந்துச்சு அப்படினாலே this grammar is actually, or this production rule is actually ambiguous. Okay, so இப்போ நம்ம क्वेश्चनக்கு வந்தீங்க அப்படினா क्वेश्चनல வந்து இதுல ரெண்டு கிராமர் இருக்கும். Can you try to find out இது மாதிரி ட்ரீ வரைஞ்சு பாருங்க. சோ வரைஞ்சிட்டு whether அது ambiguous ஆ இல்லையா அப்படின்னு கண்டுபிடிங்க. சார் ஒரு முறை क्वेश्चन காமிக்கிறீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிராமர் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரூல் எடுத்துக்கோங்க. டேக் எனி ஒன் வேலிட், ஒரு வேலிட் சிம்பிள் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு சிம்பிள். ஏதாவது ஒரு சிம்பிள் எடுத்துக்கோங்க, அந்த சிம்பிளுக்கு ட்ரை டு டிரா டெரிவேஷன் ட்ரீ. So first one is ambiguous, but second one is not ambiguous. Am I right, sir? Second not ambiguous. Okay, என்ன சிம்பிள் எடுத்தீங்க? என்ன சிம்பிள் எடுத்தீங்க? எப்சிலான் யூஸ் பண்ணிருக்கீங்க சார். எஸ் வந்து ரீப்ளேஸ் வித் எப்சிலான். ஓகே ஓகே, ஸோ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க முதல் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா முதல்ல ஒரு ட்ரிவியல் சிம்பிள் எடுத்துக்கோங்க, எப்சிலான் எடுத்துக்கோங்க, பேசிக் சிம்பிள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆம்பிகுவிட்டி கண்டுபிடிக்கும் போது டோன்ட் கோ ஃபார் எப்சிலானோ, இல்லைன்னா வந்து சின்னதா ஒரு ஏ, இல்லைன்னா வந்து ஒரு எஸ், அது போகாதீங்க. ஸோ ட்ரை டு கன்ஸ்ட்ரக்ட் ஒரு லென்த் மோர் தென் த்ரீ ஆர் த்ரீ ஆர் மோர், அந்த மாதிரி ரெக்வெஸ்டிங்காக எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும், அப்பதான் உங்களுக்கு வந்து ஆம்பிகஸா இல்லையான்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டோன்ட் எப்சிலான் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணாதீங்க. எப்சிலான் இஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தான். எம்ப்டி ஸ்ட்ரிங் எதுக்கு வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்க.
நான் உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸ் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணது இல்லைங்க சார். ஸோ ஐம் நாட் கிளியர் வித் திஸ் கான்செப்ட். ஓகே 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 இல்லைங்க இது இப்போ ப்ரீவியஸ் இல்லை. எனக்கு ஒரு ஐடியா, அதை நான் ஒரு மாதிரி ஓகே டைரக்ட் ஓகே பண்ணுவேன். ஓகே ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஸோ அதாவது இந்த மாதிரி ஆம்பிகிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து டோன்ட் யூஸ் எப்சிலானோ இல்லைன்னா வந்து லென்த் ஆஃப் 1 or 2 யூஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் லென்த் வந்து 3. ஒரு ஸ்ட்ரிங் எழுதோட லென்த் எழுதுறீங்கன்னா அட்லீஸ்ட் 3 வச்சுக்கோங்க. சார் ஆப்ஷன் ஏ பி வாஸ் ஆம்பிகுவஸ் சார். ரெண்டுமே ஆம்பிகுவஸ் தான். ஸோ இட் இஸ் ட்ரூ ஒன்லி. ஓகே ஸோ என்ன ஏக்கு என்ன ஸ்ட்ரிங் எடுத்தீங்க? ஏக்கு என்ன ஸ்ட்ரிங் எடுத்தீங்க? எனி வேலிட் ஸ்ட்ரிங், அதாவது இந்த கிராமர் இது பண்ற வேலிட் ஸ்ட்ரிங். ஓகே ஸோ ட்ரிபிள் ஏ எடுத்துக்கலாமா? ட்ரிபிள் ஏ இஸ் வேலிட் ஸ்ட்ரிங்கா இந்த கிராமர் இந்த ரூலுக்கு? ஏ ஏ ஏ வேலிடுங்களா? எஸ் நோ? எஸ் சார். இந்த கிராமர் என்ன பண்ணும்? இந்த கிராமர் வந்து கண்டினியூஸ் சீக்வென்ஸ் ஆஃப் ஏஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே இட் ஷுட் பி a single a or it should be continuous a, அவ்வளவுதான். ஸோ மோர் தென் 1 or more ஏஸ் ப்ரொடியூஸ் பண்றது தான் இந்த கிராமரோட வேலை. ஸோ ட்ரிபிள் ஏ இருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரிபிள் ஏ வந்து நம்ம சாரி ஃபார் த இன்டரப்ட். கண்டினியூ பண்ணலாங்க சார். அது கண்டினியூ பண்ணலாங்களா? ட்ரிபிள் ஓகே ஓகேங்க சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஸோ ட்ரிபிள் ஏ, ஸோ இது வந்து வேலிட் ஸ்ட்ரிங் ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம டெரிவேஷன் ட்ரீ வரைய போகிறோம். ஸோ டெரிவேஷன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லைக் சிங்கிளாக இருக்கணும். ஓகே லைக் ஸோ எஸ் tends to SS. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எஸ், ஸோ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ இந்த எஸ்ஸுக்கு வந்து லெட் மீ புட் ஏ. ஓகே எஸ். தென் இப்போ இந்த எஸ்ஸுக்கு வந்து அகெயின் எஸ்எஸ். ஸோ ஏ ஏ இந்த எஸ்ஐ ஏவால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எஸ் தென் ஏ ஏ ஏ. ஸோ வேலிட் ஸ்ட்ரிங். அடுத்தது அகெயின் எஸ்எஸ். ஓகே ஸோ இப்போ இந்த எஸ்ஸை வந்து நம்ம ரீப்ளேசிங், இங்கே நம்ம ஏ யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக லெட் மீ புட் எஸ்எஸ் இட்ஸ் எஸ்எஸ். இப்போ இந்த எஸ்ஸுக்கு வந்து எஸ். ஸோ இதுக்கு ஏ எஸ் எஸ் தென் ஏ ஏ எஸ் ஏ ஏ இதுக்கு எஸ். ஸோ we are getting two derivation trees, so which means this is ambiguous. Okay so அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ ஏசி ட்ரூ அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அதனால நம்ம இதுக்கு போயிடக்கூடாது. ஏபிசி மூணுமே கரெக்ட்ன்ற ஆப்ஷனும் இருக்கு. அப்போ வந்து again we have to check whether பி வந்து கரெக்டாக ராங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இதுக்கு வந்து வேலிட் ஸ்ட்ரிங் சொல்லுங்க, என்ன இது என்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? Zero one. 0 1 Number zeros or ones are empty string. உங்களோட ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஆஃப் ஏஸ் இல்லைங்களா. ஸோ 1 or more ஏஸ். ஸோ இதனோட இந்த ஸ்ட்ரிங் இந்த கிராமர் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்ட்ரிங்ஸ் எப்படி இருக்கும்னா 1 or more ஏஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கிராமர் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? Zeros and ones. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதான் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். So once Between again, I will zeros tell and you. ones. Between Between zeros and ones ஒரு எப்படி ஒரு இருக்கும்? ட்ரீ ஆகும். And starting with zero. It should start with 0 1. it should start Zero. with It will start with zero definitely. 1 actually correct. Start with zero and ends with one. Start with 0 ends with 1. இடையில எப்படி இருக்கும்? என்ன சார்? இதுக்கு இடையில zeros and ones இருக்கும் இல்லைங்களா, அது எப்படி இருக்கும்?
010101 like that. 0101 அப்படி இருக்கும். ஓகே. இட் ஷுட் பி லைக் 0ல ஸ்டார்ட் ஆகும், 1ல இருக்கும். இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கேன் ஹேவ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆஃப் எனி காம்பினேஷன் வந்து இருக்கலாம். ஒன்ஸ் ஆர் மோர் தென் ஒன்ஸ். ஸோ இப்போ நீங்க இதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதிங்கன்னா அப்படி எழுதுவீங்க. கரெக்டுங்களா? 00101 ரைட் ஆன்சர். 00 101 ஐ திங்க் நான் வந்து அந்த மாதிரி டெரைவ் பண்ணிருக்கேன். அந்த 00 எப்சிலானுக்கு பதில் ஓகே ஓகே 00 101 101 0S1 போட்டிருக்கேன் ரைட். எஸ்க்கு பதில் எப்சிலான் போடலாம் இல்லைங்க சார்? அந்த இடம் எப்சிலானுக்கு பதில் போட்டீங்கன்னா 0011 வந்துரும் இல்லையா? இதர் வேலிடா நீ ஆக்சுவலி சீக்வன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆக்சுவலி என்னுடைய இந்த கிராமனோட இது பார்த்தீங்கன்னா 010101 அப்படின்னு சீக்வன்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ 0101 அந்த மாதிரி வரும். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அண்ட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 1010 அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ லெட் மீ டேக் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 0101 ஓகேங்களா? ஸோ this may be a valid string இருக்கலாம். ஸோ லைக் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ் டென்ஸ் டு 0. ஸோ 0 ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் இந்த ரூலை யூஸ் பண்ணிப்போம். 0S1 ஸோ இந்த எஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 0 ஸோ இந்த எஸ்க்கு வந்து 01 Sir, I think in between 0 after that 0101 like that it will come. இல்ல 0S1 இல்ல சாரி S. ஸோ 0 இது இந்த ரூல் யூஸ் பண்ணுவோம். 01S ஓகே ஸோ 01S ஓகே இருக்குல்லைங்களா? இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 01S ஸோ 01 இந்த S பாருங்க 01 யூஸ் பண்ணலாம். அகைன் 01S நோ இருக்கீங்களா? 0S1 ஸோ 01 இந்த S பதிலா ஸோ எப்சிலான் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கரெக்டாக பேலன்ஸ் ஸ்ட்ரிங் ஆகும். 1 ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி சரி, இப்போ எப்சிலான் வந்து நம்ம ஐதர் 0 போட்டுக்கலாம் இல்ல 1 போட்டுக்கலாம். அப்படிதானேங்க சார்? எப்சிலான் தான் எம்டி ஸ்ட்ரிங். எம்டி ஸ்ட்ரிங். அது இப்போ நீங்க அந்த எஸ்க்கு ரீப்ளேஸ் 1 போட்டுருக்கீங்க இல்லீங்களா? எஸ் நான் இப்போ எப்சிலான் 0 இங்க 1க்கு 1 0 0 S வந்து எம்டி. ஸோ இந்த 1 எம்டி. ஓகே ஓகேங்க சார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸோ S tends to 0 1 0 1 S 0S1 okay 0S1 okay 0S1 so 0 1S 0 1S 0 1S 1S 1S1 not ambiguous. ஓகே அப்போ ஓகே இந்த ஸ்ட்ரிங் வந்து இட் இஸ் நாட் valid நினைக்கிறேன்.
ஸ்ட்ரிங் 01 ட்ரை பண்ணலாமா சார்? ஒன் மினிட் நான் ஓகே. ஸ்ட்ரிங் 01க்கு ஆம்பிகுவஸ் வருது. 01க்குங்களா? 01க்கு ஆம்பிகுவஸ் வருதுங்க சார். வருதுங்களா? ஓகே, ஒன் மினிட். டைரக்டா நம்ம எம்டி ஸ்ட்ரிங் அப்ளை பண்ணா அந்த மாதிரி வரும் இல்லைங்க சார்? இப்போ ஓகே. 0S1 01 எஸ்க்கு டைரக்டா நம்ம எம்டி ஸ்ட்ரிங் அப்ளை பண்ணா 01 டைரக்டா வர மாதிரி தெரியுது. அப்படி வேணா ட்ரை பண்ணலாங்களா? அது 01க்கு ட்ரை பண்ணீங்களா? ஆமாங்க சார். 01 அதாவது 0S1 அந்த எஸ்க்கு பதில் அப்படியே டைரக்டா எம்டி ஸ்ட்ரிங் போட்டுட்டோம்னா 01 வரும். ஓகே. அகைன் 01 டைரக்டா எம்டி ஸ்ட்ரிங் போட்டா அதுக்கும் 01 வருது. ஸோ we have a 01 string with the ambiguous, right sir? 0S1. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து 0 எம்டி ஸ்ட்ரிங் போட்டீங்க. எம்டி ஸ்ட்ரிங் போட்டிருக்கோம். 01 வந்துரும். இதுல 0S1. 01 அடுத்து ஓகே 01S போட்டிருக்கீங்க. ஆமாங்க சார். 01 எப்சிலான் போட்டிருக்கீங்க. ஓகே, ஃபைன். எஸ். எஸ், ஓகே. இப்போ டைரக்டா ஆம்பிகுவஸ் வர மாதிரி தெரியுது. அதனால ஓகே, கரெக்ட். எப்படி only பண்ணா one ஓகே. stepல மோர் தென் ஒன் டெரிவேஷன் ட்ரீ வரக்கூடாது. ஒரே டெரிவேஷன் ட்ரீ மட்டும் தான் வர மாதிரி. So B is also ambiguous actually. இப்போ மோர் தென் ஒரு 3 ஸ்டெப்ஸ் வர மாதிரி பாருங்க ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னீங்க சார். இதுல ஒரு ஸ்டெப்ல வருது. இது வேலிட் இந்த மாதிரி டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேணா ஒன் அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चन ஒரு ஒன் வேர்ட் क्वेश्चनக்கு இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லைங்க. ஓகே. அதான் நீங்க அது மோர் ஒரு 3 இருந்தா ஓகே. இது எல்லாத்தையுமே நம்ம டெரைவ் பண்ணி பண்றதுக்கே ஒரு 1 or 2 minutes ஆயிடும். ஸோ டைரக்டா இந்த மாதிரி இல்ல நீங்க இது பண்றதுக்கு அவ்வளவு டைம் எடுக்காது இல்லைங்களா? ஓகேங்க சார். இப்போ எக்ஸாம் எல்லாம் டைம் போயிடுதுங்க சார். அதனாலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த கிராமர்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டைம் மேனேஜ் பண்ண முடியல. புரியுதுங்க. ஓகே. நோ ப்ராப்ளம். நீங்க லைக் மோஸ்ட்லி ட்ரிவியலா இருந்த மாதிரி எப்சிலான் எடுக்காதீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே தான். பிரச்சனை சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. எனக்கு ஸ்டக் ஆயிடுதுங்க சார். நீங்க பேசினது இது வரைக்கும் எனக்கு நீங்க எடுத்த லெக்சர் எனக்கு சரியா கேட்கல. புரியுதுங்க. இல்லைங்க சார், ஸ்டக் ஆயிடுது. மை சைடு ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லை இங்கே செஷன்ல என்ன ப்ராப்ளமான்னு தெரியல. இல்லைங்க, நான் பிரேக்லாம் பாஸ் தான் பண்ணியிருந்தேன். நான் பேசல எதுவும். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ இதை நான் இன்னொரு சொன்னேன் 0101 சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கலாம். ஸோ லைக் like 0 and 1, 0 and 1. So
S tends to 0 1 S. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 0 1 இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எஸ். ஸோ இதுக்கு வந்து திஸ் ரூல் 0S1. ஓகே, ஸோ இப்போ இந்த எஸ்க்கு வந்து புட் எப்சிலான். ஸோ இது ஒரு ஒரு வே. இன்னொரு வே பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் டென்ஸ் டு திருப்பி நம்ம இதுலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம், 0 1 எஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0 1 எஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ணணுங்களா, அதுக்கு பதிலாக செகண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்க. ஸோ 0 1 எஸ். ஓகே, ஓகேங்களா? இப்போ எம்டி ஸ்ட்ரிங் 0101. இது எப்சிலான். ஸோ அப்போ இது வேலிட் ஸ்ட்ரிங், பட் ரெண்டு பாசிட்டிவ் வருது. ஓகே. ஸோ அகெயின் ஸோ ஓகே, உங்களால் ரொம்ப ட்ரிபிளாக வந்துச்சுனாலும் ஓகே. ஆனால் எப்சிலான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நான் அன்ஆம்பிகஸ்ன்னு காமிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து டோன்ட் கோ ஃபார் லைக் ஒரு ரெண்டு லென்த் ஆஃப் 2 போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, பட் இஃப் யூ ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நாட் அ ப்ராப்ளம். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகும். ஸோ ஆன்சர் இஸ் fourth option. ஸோ ஆல் A, B and C. ஓகே, அடுத்த இது போகலாம். ஸோ இது ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல, ப்ரீவியஸ்க்கு என்ன சார் ஆன்சர்? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் a part of compiler that is responsible for recognizing syntax. Compiler that is responsible for Part of recognizing compiler that is responsible for recognizing syntax. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆப்டிமைசர் இருக்கு. semantic analysis. இல்ல, semantic analysis வந்து semantic analysis sir. புரியல. C option semantic analysis sir. இல்ல, C இல்ல. இல்ல இது வந்து மேட்ச் பண்ணனும். லிஸ்ட் 1 இருக்கு, லிஸ்ட் 2 இருக்கு. நம்ம மேட்ச் ஆஃப் ஆல் மாதிரி இது மேட்ச் பண்ணனும். Okay, so part of compiler that is responsible for recognizing a syntax is parser action. Okay. இது வந்து parser. Okay. Then a part of compiler that takes input a stream of characters output stream of words. Syntactic categories. Yeah, syntactic categories. So இது வந்து scanner. So இதுக்கு வந்து scanner. அதுக்கப்புறம் a part of compiler that understand the meaning of variables and other symbols and check that they are used in the way consistent with their definitions. இது வந்து semantic analysis. That is semantic analysis. Yeah, semantic analysis. So syntax ko names, variable name and symbols ko different இருக்கு. ஆமா, கரெக்ட். ஓகே, நான் சின்டாக்ஸ் னோனே அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கூட அந்த சின்டாக்ஸ்ல கன்சிடர் ஆயிடும். ரிசல்வ் ஆகாது. நாம அதுக்காக தான் அடுத்த ஒரு இன்னொரு ஸ்டெப் ஒன்னு போறோம். ஓகே. ஓகே, so D intermediate transformer that tries to improve. That is optimizer. improve அந்த மாதிரி performance, அந்த மாதிரி improvisation வந்தாலே வந்து which is optimizer. ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி தியரிட்டிக்கல் क्वेश्चन தான் இருக்கும். அதனால தான் இது again இது previous question பேப்பர்ல வந்தது தான். அதனால தான் இது எடுத்து அடுத்த क्वेश्चन போலாம். கொஞ்சம் இது நீங்க ட்ரை பண்ணுங்க. so this is also like previous year question paperல வந்தது தான். so எது வந்து ambiguous எது வந்து unambiguousனு ட்ரை பண்ணுங்க. so இது நம்ம ஏற்கனவே பார்த்ததனால I'll skip this. நீங்க இத நோட் பண்ணிக்கலாம். Okay sir, we took screenshot for this question. We will sort out later. இதையும் எடுத்துக்கோங்க. so இதையும் செக் பண்ணுங்க. இதுவும் வந்து ஒரு previous gate questionல இருந்து வந்தது. லைக் இது ambiguous unambiguous செக் பண்ணி பாருங்க. லைக் s tends to, ஏன்னா இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதையும் கொடுக்குறேன். s tends to a, okay, a tends to a and then a can also be b. so இந்த கிராமர் செக் பண்ணுங்க whether it is ambiguous or not. Yes. It's true. Okay, answer சொல்லுங்க.
Okay, என்னோட ஆன்சர் வந்து 3, which is both are ambiguous actually. And இது வந்து unambiguous. ஓகே, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரே ஒரு ட்ரீ தான் வரைய முடியுதா அப்படின்னு பாருங்க. எல்லாமே லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன்ல பண்ணி செக் பண்ணலாமா? நீங்க எது யூஸ் பண்ணாலும் ஒரு டெரிவேஷன் போட்டா ஓகே. அதான் நீங்க ஐதர் யூ கோ ஃபார் லெஃப்ட் ஆர் கோ ஃபார் ரைட். இதான் ரைட். ஓகே ஓகே, மோஸ்ட்லி கோ வித் லெஃப்ட். ஏன்னா நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம யூஸ்வலா நம்ம அப்படிதான் ப்ராக்டிஸ் ஆயிருப்போம் நம்ம எழுதுற ஸ்டைல். லெஃப்ட் டு ரைட். ஓகே, ஸோ அதனால லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. So we'll move on to question number 6. So இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஸோ திஸ் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்சிங். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்தது. ஸோ ஐ வில் ஷேர் யூ ஒன் மோர். ஸோ அது Thank you, sir. லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மேபி இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி பார்சிங் வந்து ஜென்ரலி பார்சிங் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு 2 டைப். ஒன் இஸ் டாப் டவுன், அதுக்கப்புறம் வந்து ஓகே. ஸோ டாப் டவுனில் பார்த்தீங்கன்னா again 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ரிகர்சிவ் டீசென்ட் பார்சர், அதுக்கப்புறம் வந்து எல்ஆர் பார்சர், எல்எல் பார்சர், ஆக்சுவலி LL1 phase 1. பாட்டம் அப்ல வந்து எல்ஆர் பார்சர், அதுக்கப்புறம் பிரசிடென்ஸ் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ் பார்சர் அப்படின்னு 2 டைப் இருக்கு. ஸோ எல்ஆர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு LR0, SLR1, LALR, CLR. இப்போ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் ஆர் இந்த டயக்ராம் கொஞ்சம் டைப்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 6th கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, மேபி இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார், கண்டினியூ. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி அந்த 6th கொஸ்டினை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ ஷோ யூ த 6th கொஸ்டின். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. LR parser is a bottom up parser. Third one correctங்க சார். LR parser கரெக்ட்டுங்களா? bottom, அதுவும் true. First one, third one true sir. LL1 is one indicates there is one symbol. Look ahead. Oh, what about this? I don't know. A passing algorithm which performs a left to right scanning and rightmost try. So second and 4, I'm not sure sir, because 1 and 3 உங்களோட PPT ல ஓகே ஓகே 2 and 4 we are not looking for நான் சொல்றேன். ஓகே, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லுக்கும் எல்லாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ நம்ம அந்த பிபிடியில் பார்த்துருப்பீங்க, அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதுவும் ட்ரூ. தேர்ட் ஒன் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ எல்ஆர் பார்சர் இஸ் பாட்டம் அப் பார்சர், திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஃபோர்த்ல வந்து பார்த்தீங்கன்னா LL1. ஸோ இந்த 1 இருக்கு இல்லைங்களா, இந்த 1ன்றது என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் தட் தெர் இஸ் ஒன்லி ஒன் சிம்பிள். ஸோ இது வந்து ஒவ்வொரு சிம்பிளாக தான் வந்து லுக் அட் பண்ணிட்டே போகும். ஸோ ஒன் சிம்பிள் அட் டைம். இந்த 1 ரெப்ரசன்ஸ் 1. ஸோ இது கரெக்ட் ஆக்சுவலாக. And second one பார்த்தீங்கன்னா parsing algorithm which performs a left to right scanning and rightmost derivation. Okay, actually RL இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா right to left and it uses rightmost derivation. So அதுதான் இந்த RL அப்படிங்கிறது. So which means this is wrong. Okay, so that is the so it performs right to left scanning வரணும். Instead of that left to right scanning வந்திருக்கிறதுனால false answer அது. Okay, okay.
ஸோ எல்லார் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு. RL right to இதை ஷார்ட்கட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்ஆர் பார்சர். ஸோ எல்ஆர் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ அதே மாதிரி டெரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் யூசஸ் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் இன் ரிவர்ஸ் ஆர்டர் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி RL சார் டெரிவேஷன் டீவியேஷன் எல்லாம் ஒரே மீனிங் சார்? இல்ல டெரிவேஷன் மாதிரி ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் தான் மேபி மிஸ்டேக்கா இருக்கலாம். டெரிவேஷன் ஓகே. Okay, so we don't have something called as RL parcel ஒன்று கிடையாது. எல்லார் பார்சல் தான் ஆக்சுவலி. ஓகேங்க சார். ஓகே. சோ அது RL ல பார்த்த உடனே நமக்கு ஆமா பார்த்த உடனே கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஆமா நீங்க மத்த எந்த ஆப்ஷனே போக வேண்டியது. சோ RL ஒன்று கிடையவே கிடையாது. சோ இட்ஸ் லைக் பிக் அண்ட் ஆட்ல क्वेश्चन தப்புன மாதிரி இது நீங்க இது பண்ணலாம். அண்ட் நீங்க கேட்டீங்க சோ டீவியேஷன் ஒண்ணுமே கிடையாது. சோ இட்ஸ் ஆக்சுவலி டெரிவேஷன். மேபி அதனால கூட செகண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். ஓகே. ஆக்சுவலி அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंसக்கு வந்து சில அப்படியே பாலிஷ்டா பார்த்தாலே ஆன்சர் பண்ற மாதிரி தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இதுல மாதிரி தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றாங்க. சோ அந்த இதுதான். மற்றபடி ஒரே மாதிரி क्वेश्चन இருக்கு மாதிரி ஐ மீன் ஆன்சர் எல்லாம் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மைனியூட்டா பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே சார்.